இங்கிலாந்திலே இங்கிலீஷ்காரன் ரெஃப்யூஜியாக முடியுமா? ஜப்பானிலே ஜப்பான் நாட்டுக்காரன் ரெஃப்யூஜியாக இருக்க முடியுமா? ஆனால் பாரத நாட்டிலே தான் விசித்திரம். காஷ்மீரத்திலே இந்து அகதியாக இருக்கிறான். கேட்பதற்கு வேதனையாக இருக்கிறது. உங்கள் ஆட்சியிலே இப்படி நடக்கலாமா? உங்களுடைய ஆட்சியிலே இப்படி நடக்கலாமா? நான் இந்த இன்விடேஷன் ஜி போட்டுக்காரன் இன்விடேஷன் போட்டிருக்காரு, காஷ்மீர் ரெஃப்யூஜிஸ். ஐ அப்செக்ட் தட் வேர்ட். My dear brothers, you are not refugees. You are my brothers. You are my Bhumi Putras. எங்கள் விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஹிந்து சர்டிபிகேட்ல ஹிந்து இல்ல, ஹிந்துன்னு அந்த மதத்துல பிறந்தா ஹிந்து இல்ல. எங்காவது ஒரு ஹிந்து ஒருவன் தாக்கப்பட்டால் அவனுடைய உடம்பிலே மின்னலையை போல ஒரு சக்தி பாய வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீ ஹிந்து என்கிறான். அதே போலத்தான் காஷ்மீரத்திலே கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது என்று சொல்லி கோஷம் போடக்கூடிய இது ஏதோ காஷ்மீரத்தை காப்பாற்றக்கூடிய பிரச்சனை அல்ல. பனூன் காஷ்மீர், டு செக்யூர் காஷ்மீர், ஹமாரா காஷ்மீர். இது காஷ்மீரத்தை காப்பாற்றுகின்ற பிரச்சனை அல்ல. இது காஷ்மீர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. இமயம் முதல் ஈழம் வரை இருக்கக்கூடிய இந்திய நாட்டை காப்பாற்றக்கூடிய பிரச்சனை. காஷ்மீரத்தை காப்பாற்றுவதன் மூலம் இந்த பாரத நாட்டை காப்பாற்ற முடியும். காஷ்மீரத்தை காப்பாற்றுவதன் மூலம் எங்கள் ஈழத்திலே இலங்கையிலே சிந்தக்கூடிய இந்து ரத்தத்தை காப்பாற்ற முடியும். காஷ்மீரம் என்பது எங்கள் பாரத தாயின் மணிமகுடம். எங்கள் சங்கரன் நடந்த பூமி சங்கராச்சாரியா ஹில்ஸ் இன்றைக்கு சுலைமான் ஹில்ஸ் என்று மாற்றுகிறார்கள். காஷ்மீரத்திலே எங்கள் அன்னை வைஷ்ணவி தேவி, காஷ்மீரத்திலே ராவணனுடைய குல தேவதை கீர்வாணி மாதா, காஷ்மீரத்திலே எங்கள் அமரநாதர் அமர்நாத். எனக்கு பாலா சாஹிப் பால் தாக்கரே அவர்கள் நினைவு வருகிறது. அவர் சொன்னார், அமர்நாத் யாத்திரை காஷ்மீரத்திலே நடக்கவில்லை என்று சொன்னால் மராட்டியர்களாகிய நாங்கள் மும்பையில இருந்து ஒருவன் கூட ஹஜ் யாத்திரை போக முடியாது என்று சொன்னார். ஹஜ் யாத்திரை போக முடியாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட மாவீரன் தான் எங்களுடைய இரண்டாவது பால் தாக்கரே, இந்து ஹிருதய சாம்ராட், நம்முடைய பிரபாத் முதாலிஜி அவர்கள் பிறந்த கர்நாடக